Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கூலில் இருக்கும்போது நம்மளோட வேலை ரொட்டீன் வந்து வேறு மாதிரி இருக்கும். பசங்க வீட்டில் இருக்கும்போது கரெக்டான அந்த டயத்துக்குள்ளே எந்த வேலையுமே ஓடாது. இன்றைக்கி வந்து பசங்க என் கூட இருக்கிற ஒரு நாள் தான், 2 பேருமே இருக்குது. இதில் வந்து 4 வயசு பையனை கூட சீக்கிரமாக சமாளிச்சிடலாம். ஆனால் 14 வயசு இந்த டீனேஜர்ஸ் சமாளிக்கவே முடியாது. 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியாக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் நம்மளோட வேலையை வந்து கொஞ்சம் முன்னும் ஆகத்தான் செய்யும். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். இன்றைக்கி கோதுமை புட்டு தான் செஞ்சோம். அது வந்து நம்ம வந்து கை வச்சு பிசைஞ்சது இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு 2 திரிச்சு எடுத்துடணும். அப்போ பாருங்கள் எல்லா மாவும் வந்து சரிசமமாக நல்லா சாஃப்டாக ஒரே மாதிரி இருக்கும். பெரிய பெரிய போலாக எதுவுமே இருக்காது. அப்போ ஒரே மாதிரி சீக்கிரமாக வேகவும் செஞ்சிடும். இந்த மாதிரி கோதுமை புட்டு செய்யும்போது நம்ம பொதுவாக அரிசி மாவில் இருந்தாலும் சரி, புட்டு செய்யும்போது தேங்காய் வந்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 2-3 நாளைக்குள்ளே புட்டு செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக தான் இருக்கும் மாவு. இது ஒன்றுமே ஆகாது. இப்போ புட்டுக்கு வந்து பச்சைப்பயிறு தான் வந்து தாளித்து எடுக்க போகிறேன். வெறும் பச்சைப்பயிறு வேக வச்சு கடுகு வரமிளகா மட்டும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா போதும். இங்கே எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ் புட்டுனால வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒரு ஆளாக சாப்பிட மாட்டாங்க. ஏதோ வந்து நம்ம சொல்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. பசங்களோடு சேர்ந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாச்சு. அவனுக்கு ஊட்டி விட்டுட்டே தான் வந்து நம்மளும் சாப்பிட்ணும். அதனால் கொஞ்சம் எல்லாருமே ஒட்டுக்காக உட்காந்து அந்த வேலையை முடிச்சாச்சு. எங்களுக்கு இது ஹாலில் இது டைனிங் டேபிள் மட்டும்தான். இது வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த டைனிங் டேபிள். பெரிய பையனுக்கு வந்து உட்காந்து எழுதுறதுக்கு சௌகரியத்துக்காக எடுத்துகிட்டு வந்தது. அதனால் சேரெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் போட்டுக்கிற பிளாஸ்டிக் சேர் வச்சே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட்லி யாருமே டைனிங் டேபிளில் சாப்பிட மாட்டாங்க. ஏதோ எமர்ஜென்சி மட்டும்தான் உட்காரும். மற்றபடி எல்லாருமே கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். சரி, இன்றைக்கி லீவுனால டைனிங் டேபிளெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததுனால இது பண்ணியாச்சு. பசங்க ஸ்கூல் போகிற அன்றைக்கி காலையில் வந்து என்னோடய வேலை ஸ்டெப் எல்லாம் கூட்டி விடுறது தான். அது வாரத்தில் 2 நாள் வந்து கூட்டி விட வேண்டியதாக இருக்கும். நாங்கள் 3 பேர் குடியிருக்கிறோம் இந்த வீட்டில். ஆனால் நான் மட்டும்தான் வந்து எப்போவுமே மாட்டுறதுன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மற்றவங்க இன்னொருத்தவங்க வந்து உடம்பு முடியாதவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்க ஊருக்கு போவாங்க, அடிக்கிறதோட இருக்க மாட்டாங்க. ஸ்டெப்பு ஃபுல்லாக கூட்டிகிட்டு இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த பாதி வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டி எடுத்துடணும். கை வலியாக இருந்தாலும் நம்ம இந்த வேலையை வந்து ஹவுஸ் ஓனர் சொல்லும்போது நம்ம மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து டிஃபன் சாப்பிட்ணும். பசங்களை அனுப்பின கையோடு இந்த வேலையை ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு. இல்லை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கும் டயர்ட் ஆகிடும். இதெல்லாம் முடிச்சு அந்த கேட்டுக்கு வெளியெல்லாம் வந்து நல்லா கூட்டி தள்ளி எடுத்துடுவேன். ஹவுஸ் ஓனர் தான் வந்து காலையில் வந்து கோலமெல்லாம் போட்டுக்குவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் இறங்க வேண்டியதே இல்லை. இப்போ இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்தாச்சு. மேலே வரதுக்குள்ளே மீன் கொண்டு வர அண்ணன் வந்து வந்துட்டாங்க. அப்புறம் திரும்ப அவசரமாக கீழே இறங்கிட்டேன். நான் வந்து காலையிலே வந்து கூப்பிட்டு சொல்லி வச்சுருவேன். இந்த மாதிரி மீன் கொண்டு வாங்க, என்ன மீன் இருக்குது, என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கான மீனை வந்து எடுத்து வச்சுருவாங்க. இன்றைக்கி வந்து வஞ்சர மீனோட சின்ன வஞ்சர மீன் தான் இருக்குது. அது நாங்கள் நெய் மீன் சொல்லுவோம். தான் அது தான் இருக்குது. கிலோ 300 சொன்னாங்க. நான் அதில் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். மீன் கொண்டு வந்து ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பிச்சுட்டேன். மிஷினை வந்து போட்டு விடுறதுக்கு. என்னோடது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். இதில் வந்து டியூப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா பாத்ரூமுக்கு தான் தண்ணி, வேஸ்ட்டு தண்ணி பாத்ரூமுக்கு தான் போகும் ட்ரெயினு. ரொம்ப அழுக்காக இருக்கிற துணியில் மட்டும்தான் அந்த சர்ஃபெக்ஸ் லிக்விடெல்லாம் ஊற்றுவேன். மற்றபடி எல்லாமே இந்த மாதிரி ஜென்டில் இல்லாட்டி சேஃப் வாஷ் இந்த மாதிரி ஏதாவது லிக்விடை போட்டு தான் வந்து துவைக்கிறதுக்கு எடுப்பேன். மிஷினை போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி நம்ம அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா டிவியை போட்டு விட்டுருவேன். அதில் வந்து மலையாள சேனலில் ஃபஸ்ட்டு என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். என்னோடய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது படம் இருக்குது, பழைய படங்கள் எதாவது இருக்குது அப்படின்னா அதுதான் என்னோடய மைண்ட் ரிலீஃபாக இருக்கிறது. அதை போட்டு விட்டுட்டு நம்ம உட்காந்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த டயலாக்ஸ் எல்லாமே அப்படியே மைண்டுக்குள்ளே நம்மக்கிட்ட யாரும் பேசுகிற மாதிரியே இருக்கும். நம்ம அந்த படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதை போட்டு விட்டுட்டு தான் அடுத்தடுத்து வேலையை ஆரம்பிச்சிடுவேன். இப்போ வந்து படிக்கட்டெல்லாம் கூட்டி விட்டாங்காட்டி கொஞ்சம் கசகசானதுக்கு போய் கைகள் முடிஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துட்டு தலையெல்லாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு ஒரு கொண்டையை போட்டுக்குவேன். ஏன்னா கொண்டை போட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் அடுத்தடுத்த வேலை எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா சீவாமல் அப்படியே விட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து மறந்துடும். திரும்ப மத்தியானம் குளிக்கும்போது திரும்ப இதாகிடும். எனக்கு அது வரைக்கும் முடியாது. இதுதான் என்னோடய ஒரு 5 வருஷம் முன்னாடி உள்ள ஹேருங்க. இப்போ வந்து எல்லாம் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்குது ஹேரு. இப்போ இதை வச்சு தான் சமாளிச்சிருக்கிறேன். இதை வச்சு கொண்டை போடுற கூட முடியாது. ஆனாலும் வேறு வழி இல்லை. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பேண்டை போட்டு வச்சுக்குவேன்.
இனி தான் அடுத்த மெயினான வேலை. சாப்பிட்றதுக்கு ஒரு 4 பூரி இருக்குது. முட்டை குழம்புல கொஞ்சமாக இருக்குது. இப்போ டைம் வந்து 10:15 ஆச்சு. இனி வந்து மெதுவாக வந்து என்னோடய சாப்பிட்ற வேலையை பார்த்துருவேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் திரும்ப கிச்சனில் வேலையெல்லாம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் இடையில வந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலையை பண்ணுவேன். ஏன்னா வந்து கை கொஞ்சம் வலி எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கண்டினியூஸாக வேலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால் சாப்பிட்ற வேலையை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் இடையில ரெஸ்ட் எடுத்துடுவேன். அதுக்குள்ளே மிஷினில் வந்து துணி வாஷ் எல்லாம் முடிஞ்சதுமே அந்த வாஷில் உள்ள துணியெல்லாம் எடுத்து ட்ரையர் போட்டு கொஞ்சமாக தண்ணியை திருப்பி விட்டதுக்கப்புறம் ட்ரையர் போட்டுருவேன். மிச்சம் உள்ள துணியை அடுத்த வாஷில் போட்டுருவேன். அப்போ தான் தண்ணி நமக்கு சேவாக இருக்கும். இங்கே துவைக்கிறதுக்கு அலசுறதுக்கு எல்லாமே வந்து போர்வெல் தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நல்ல தண்ணியெல்லாம் எதுக்குமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். தண்ணியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் ட்ரையர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிடும். இப்போ இந்த தண்ணியிலே வந்து மிச்சம் உள்ள துணியை போட்டு வாஷ் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி ட்ரையர் போட்டு எடுத்துகிட்டு திரும்ப எல்லாத்தையும் திரும்பி ஒரு டைம் வாஷ் பண்ணி போட்டுவிட அலசுறதுக்கு. அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு தண்ணியும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து கிச்சனில் க்ளீன் பண்ணுற வேலை தான். முட்டையெல்லாம் முதல்ல வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஆனால் வந்து அதெல்லாம் வைக்கிறதில்ல. ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அந்த முட்டை வந்து நம்ம ஆம்லெட் எல்லாம் போடும்போது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு வேகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அதனால் இப்போ வெளியவே வச்சுக்கிறது. இப்போ முட்டை கடையிலெல்லாம் முட்டை வெளியே தானே வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து வெளியே வச்சுக்கிறது. இப்போ இந்த சுற்றில உள்ள கிச்சன் கவுண்டர் டாப்பில் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. குடிக்கிறதுக்குள்ளே தண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இது மீனுக்கு எல்லா வேலையும் முடித்து சாப்பாடே அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் நான் மீன் கழுவுறதுக்கு இருப்பேன். அதுக்குள்ளே பாருங்கள் பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஏன்னா மீனை வந்து சிங்கக்குள்ளே நம்ம வச்சோம் அப்படின்னா திரும்ப பாத்திரம்லாம் கழுவும்போது ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ தண்ணியும் இறக்கி வச்சாச்சு பாருங்கள். இந்த கொய்யாவில் வந்து நம்ம மென்று சாப்பிட்டா நமக்கு வந்து பல்லில் உள்ள பூச்சியெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து கொதிக்க வச்சு டீயாக கூட குடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது 2 லீஃப் இருக்குது. இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலையில் உள்ள எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். அது வந்து ரொம்ப நல்லதாக குடிக்கிறதுக்கு. இந்த கேரட்டு இந்த முள்ளங்கி எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வினிகரில் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கிரில் சிக்கனு அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காக தான் போட்டு வச்சுக்கிறது. ஆனால் வந்து இது இடையில அப்பப்போ நமக்கு ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கணும் மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் 2 எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ தான் பாருங்கள் சாப்பாடெல்லாம் அடுப்பில் வச்சாச்சு. இனி இப்போ இந்த அடுப்பில் வச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் மீனெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிடுவேன் வந்து. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம அந்த கேரட்டு முள்ளங்கி இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாம் உப்பில் போட்டு வைக்கிற மாதிரி இடையில ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீன் வந்து மசாலா தடவி ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். இந்த பீஸில் எல்லாம் வந்து தோல் எடுக்கலை. நான் குழம்புக்கு வச்சுருக்கிற இந்த மீனோட பீஸில் வந்து தோல் எடுத்துக்கிறேன். வஜ்ர மீனோட சின்ன மீன் இது. இதில் பாருங்கள் அந்த மேலால் தோல் வந்து ஈஸியாக வந்துடும். அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி அப்படியே உறிஞ்சி வந்துடும். அதை எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அந்த தோலுக்கு மேலே அந்த சில்வர் கலரில் உள்ளது அந்த குழம்புக்கு மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு அது ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடலாம். அது மீன் கழுகுற வேலையெல்லாம் முடிச்சதுமே வந்து மிஷின்லேயே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த தண்ணி எல்லாம் வெளியே தானதுக்கப்புறம் டியூபெல்லாம் கழட்டி திரும்ப எடுத்து வச்சாச்சு. அந்த ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மிஷின் அங்கே நகர்த்தணும் இங்கே நகர்த்தணும். நம்ம எல்லாமே இந்த கையிலே பண்ணுறது. கை ரொம்ப வலியே தான் இருக்குது. வேறு வழி இல்லை. எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணியே ஆகணும். முந்தின நாள் துவைச்ச துணி எல்லாமே இப்போ வந்து மடித்து வச்சாச்சு. இது இப்படியே வந்து வேலை ஒரு 12:30 மணி 1 மணி வரைக்கும் இந்த வேலையை வந்து இழுத்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இப்போ மீன் வாங்காத அன்றைக்கி அப்படின்னா அந்த மீன் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கூட்டி விட்டு ரெடி பண்ணி முடிச்சிடுவேன். எப்படியும் 1 மணி 1:30 மணி வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வீட்டில். சின்ன பையன் வர்றதுக்கு வந்து 3 மணிக்கு வந்துடும். அப்போ நமக்கு அந்த இடைப்பட்ட டைமில் ரெஸ்ட்டுங்கிறது நம்மளாம் ரெஸ்ட் எடுத்தால் தான் உண்டு. இல்லை அப்படின்னு நமக்கு ரெஸ்ட்டே கிடையாது. இப்போ பாருங்கள் கூட்டி விட்டு நம்ம குளித்து ரெடியாகிறதுக்குள்ள அவன் ஸ்கூல் விட்டு வந்துடுவான். இது வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்காக ஒரு அட்டையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இந்த டைல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அட்டையை வந்து கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது தரை வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும்.
இல்லை அப்படின்னா அந்த துருவோட அடையாளம் வந்து அப்படியே ரவுண்டாக தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. இப்போ எல்லாமே கூட்டி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து பசங்க இருந்தால் உள்ள வேலைகளை, பசங்க இல்லாட்டி உள்ள வேலைகளை. 1 மணி வரைக்கும் நம்ம பிஸி தான். இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.